ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு அனிமல் ஃபுட் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அனிமலோட ஃபுட் பிரிண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒரு கேமரா வழியாக ஒரு இடத்துல லொக்கேஷனில் ஒரு வைல்டு எடுத்துக்கலாம். ஸோ வைல்டில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த வைல்ட்லேருந்து அந்த கேமராலேருந்து இந்த ஏஐ சிஸ்டம் வில் ப்ரிடிக்ட் த பர்டிகுலர் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ இப்போது இது வந்துட்டு வைல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் இது ஒரு குடியிருப்பு ஏரியாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி அனிமல் வருது அப்படின்னா அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக, இல்லை ஒரு சர்வே எடுக்கிறாங்க அனிமலோட ஃபுட் பிரிண்டோட சர்வே பர்டிகுலராக எத்தனை அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றத கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபுட் பிரிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதோட இந்த ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும். சேம் திங் வந்துட்டு அனிமல்ஸோட நடமாட்டம் பர்டிகுலராக ஏரியாவில் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபுட் பிரிண்ட்டை கேப்சர் பண்ணி அந்த ஃபுட் பிரிண்ட் வெதர் அவங்க அந்த அனிமல்ஸ் அங்கே வந்துட்டு போயிருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா to develop a AI power system to accurately detect and classify the animal footprint using DenseNet deep learning model. So DenseNet deep learning model யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறோம். ஸோ ட்ரைனிங் கொடுத்து will predict that model will predict the particular animal footprint அப்படின்றது தான் இதோட மெயின் அவுட்கம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் டயக்ராம் பார்க்க போனீங்கன்னா அனிமல்ஸ் ஃபுட் பிரிண்ட் டேட்டா செட், தென் ப்ரீ ப்ராசஸிங் இஸ் த ஸ்டெப் ஆஃப் ஜஸ்ட் டேட்டா கிளீனிங். ஸோ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை ரீசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மேபி அதோட லைட்டிங் ஆர் நார்மலைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் ப்ரீ ப்ராசஸிங் இந்த மாடல் நம்ம எடுத்துக்கிட்ட மாடலை எடுத்துகிட்டு மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்காக ஓவரால் டேட்டா செட்டை நான் 2 டைப்ஸாக பிரிச்சுக்குவேன். ஸோ 80-20 ரேஷியோவில் ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டெஸ்டிங் டேட்டா செட் அப்படின்ற மாதிரி 2 டைப்பாக பிரிச்சுக்குவோம். ஆஃப்டர் தட் அதோட மாடலோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அந்த மாடலை நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ண மாடலை ரியல் டைமாக ஒரு இன்புட் இமேஜ் கொடுத்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேக் அண்ட் பைத்தான், ஃப்ரண்ட் அண்ட் HTML, CSS, JavaScript. ஸோ சேம் திங் அனிமல் ஃபுட் பிரிண்ட்டை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறமா இஃப் இட் இஸ் ஏ வைல்டு அனிமல், இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா செட்டில் போத்து வைல்டு அனிமலும் கொடுத்துருக்குறாங்க, டொமஸ்டிக் அனிமலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வைல்டு அனிமலாக இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலராக ஒரு மெயில் வந்துட்டு அத்தாரிட்டிக்கு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அலர்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருப்போம். இதுதான் ஓவரால் ப்ராக்ரஸ். ஸோ இந்த ப்ரப்போஸ்டு மெத்தட் வந்துட்டு கம்பேர் தன் எக்ஸிஸ்டிங் கன்வென்ஷனல் மெத்தடை விட ஹையர் அக்யூரசி, அதோட மாடல் சைஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ட்ரைனிங் டைமாக இருக்கட்டும், இதோட அவுட் பர்ஃபார்ம் பெட்டராக இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதையும் எவாலுவேட் பண்ணியிருப்போம். ஸோ எவாலுவேட் பண்ணுற மாடல் பில்டிங் வந்துட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் டெவலப் பண்ணியிருப்போம். இதோட அவுட்கம்மை பாருங்கள். ஸோ பிஃபோராக நான் என்னென்ன டேட்டா செட்டில் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு டோட்டலாக வைல்டு அனிமல்ஸ் அண்டு டொமஸ்டிக் அனிமல்ஸுக்காக டேட்டா செட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட் தான். ஸோ டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். பியர், பைசோன் அண்டு கேமல், கேட், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளாடியுமே நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டாவை கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை தான் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண மாடல் தான் வந்துட்டு பர்டிகுலராக DenseNet வித் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் மாடல் யூஸ் பண்ணி நம்ம மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்பியிருப்போம். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் அனுப்புறதுக்கப்புறமா அதுக்கான அக்யூரஸியை செக் பண்ணியிருப்போம். செக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த மாடலை சேவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ண மாடலை ஒரு பேக் எண்ட், அதாவது ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறோம். ஸோ வெப் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டாக இந்த மாடலை டெப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ டெப்ளாய் பண்ணும்போது இந்த மாடல் வில் ப்ரிடிக்ட் வாட் எவர் மேபி த இமேஜ் இஸ் அப்லோட், திஸ் மாடல் வில் ப்ரிடிக்ட் த பர்டிகுலர் கிளாஸ். ஸோ கிளாஸ் மீன்ஸ் உங்களோட அனிமலாக டொமஸ்டிக் ஆர் வைல்டு அனிமலுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, ஸோ இஃப் இட் இஸ் ஏ டொமஸ்டிக் அனிமல் ஆர் வைல்டு அனிமல்ஸ்ன்றதை செக்ரிகேட் பண்ணி இஃப் இட் இஸ் வைல்டு அனிமலாக இருந்துச்சுன்னா பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு நம்ம ஒரு மெயில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்போம். ஸோ அதோட அவுட்கமையும் நான் காட்டுறேன்.
ஸோ இது நான் வந்துட்டு பைத்தான் app.py அப்படின்றத ரன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன லோக்கல் ஹோஸ்ட்டை காப்பி பண்ணி எனி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஸோ லாகின் கொடுத்துருக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறமா அதில் அட்மின்றது தான் டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு. இது ஒரு ஸ்டாட்டிக் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான், admin and admin. So login successful, then choose image. ஸோ சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு நான் ஒரு இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ப்ரிடிக்டட் அனிமல் ஃபுட் டைகர் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அண்ட் அப்லோடட் இமேஜ் என்ன அண்டு அதுக்கான ரியல் இமேஜ் என்ன அப்படின்றத ஒரு ரியல் இமேஜ் காட்டிடும். ஸோ பேக் டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதுக்கான மெயிலும் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் அனிமல் டைகர், ஸோ வார்னிங் வைல்ட் அனிமல். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைகருங்கிறது ஐடென்டிஃபை ஆச்சுது. ஸோ வார்னிங், a wild animal tiger has been detected in the area, stay alert and take precaution. இந்த மாதிரி வைல்ட் அனிமலாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மெயிலும் ஜென்ரேட் ஆயிடும். சேம் திங் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் அனிமலாக இருந்துச்சுன்னா அதோட ஐடென்டிஃபிகேஷனும் இது பண்ணிடும். ஸோ ப்ரெடிக்ட் கொடுக்குறோம். ஸோ இது டொமஸ்டிக் அனிமலோட ஃபுட் பிரிண்ட்டு. ஸோ ப்ரிடிக்டட் அனிமல் ஃபுட் பிரிண்ட் வந்து கவ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் 100%, டொமஸ்டிக் அனிமல் சேஃப், இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓவரால் ப்ராக்ரஸ் வந்துட்டு நம்ம ரியல் டைமாக ஒரு வெப் கேமரா ஐடென்டிஃபை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வெப் கேமராலேருந்து வர வீடியோலேருந்து இண்டிவிஜுவல் ஃப்ரேம்ஸ்லேருந்து இந்த animal footprint model will predict the data and give the result, and if the animal is wild animal அப்படின்னா அந்த வைல்ட் அனிமலுக்கான அலர்ட் ஜென்ரேஷன் பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு சென்ட் ஆகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.